100 வருஷம் வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா சைனாக்கார அக்கா கொடுக்குற குறிப்பை நோட் பண்ணிங்க. சமையல் குறிப்பு. இந்த கீரைலாம் நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக கிடக்கும். ஆனால் அவங்க வேர்லேருந்து தண்டு வரைக்கும் இலை வரைக்கும் அந்த துண்டு துண்டாக நறுக்கி மார்க்கெட்டு போய் ஒரு 5 கிலோ சவுச்ச காயை வாங்கி அந்த அதையும் துண்டு துண்டாக நறுக்கி போட்டு நம்ம ஊரில் கருணக்கிழங்கு பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. அந்த கருணக்கிழங்கு நல்லா அவங்க நறுக்கி போட்டு கடாயில் போட்டு அதுக்கப்புறம் நம்மளாம் கீரையே சாப்பிட மாட்டோம். ஆனால் அவங்க பார்த்தீங்களா கீரை எவ்வளோ வாங்கின்னு வந்து போட்டு அடிக்கிறாங்க. கீரை நல்லா போட்டு நல்லா புட்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை அப்படியே ஃபுல்லாக ஊற்றி மூடி வச்சிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் கொதிக்குது, கொச்சவனா அப்படியே கடல மாவு எத்தாந்து மாவில் போட்டு நல்லா கலக்குன்னு கிண்டுறாங்க. யாருக்குடா இந்த கூட்டு அப்படின்னு உப்பு போடலையே, மிளகாத்தூள்லாம் போடலையே, எல்லாம் சாப்பிட முடியுமா? 150 வருஷம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா பக்கெட்டில் எடுத்து போகிறாங்களா? பக்கெட்டில் எடுத்துன்னு யாருக்கு போய் போடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்த்தா தான் தெரியுது பன்னிங்களுக்கு. அடப்பாங்களா, பன்னி 100 வருஷம் வாங்கினா இந்த குறிப்பு நோட் பண்ணி வச்சு